எஸ். ஓகே. ஸோ எல்லாருக்கும் நிறைய சவுண்ட்ஸ் போட்டிங்களா? நிறைய சவுண்ட்ஸ் போட்டிங்களா? சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லா போட வருதா? ஆட் சவுண்ட்ஸ் ஆக்ஷன் எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு குயிக் ரீகேப் பண்ணிட்டு போகலாமா? புது சவுண்ட்ஸ் கத்துக்கலாமா? ஓகேயா? ரைட். ஸோ ஃபாரின்ஸ்ல நம்ம என்ன இது வரைக்கும் 10 சவுண்ட் பார்த்துருக்கோம். இது வந்து அ அ அ. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம? ட் 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 ட். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஏ ஏ. ஈயும் கிடையாது, ஈயும் கிடையாது. என்ன பண்ண நம்ம வரும்னா ஏ ஏ ஏ. ஓகே. திஸ் ஒன் இஸ் ப. பிகாக் கையில வச்சு ப. and then ரைட். இது வந்து க க க க. எப்படி பண்ணணும்? க ஆக்ஷன் கேட் மாதிரி விஸ்கர்ஸ் வச்சு க் க் க. இது வந்து கேர்லி க. இது வந்து கிக்கிங் க. க க க க க. இது வந்து எ. முட்டையை அப்படி கையில வச்சுட்டு உடைக்க போறோம் நம்ம. எ எ எ எ எ. வந்து ஹ. கையை இப்படி வச்சுட்டு சுவாசம் பண்ண போறோம். வெறுமனே ஹே சொல்லக்கூடாது. ஓகே. கூல். ரைட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப அடுத்ததாக நம்ம என்ன பார்த்தோம் நம்ம சி வந்து க சத்தம் போடுது, கேயும் வந்து க சத்தம் போடுது. ஸோ ரெண்டுத்தையும் கேர்ப் இருக்கும் போது எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த கேர்ப் போடணும்? அப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? சி கம்ஸ் வித் ஏ ஓ அண்ட் யூ. கே கம்ஸ் வித் ஐ அண்ட் இ. பார்த்தோம் இல்லையா நம்ம? ரைட். ஞாபகம் இருக்கா இந்த ரூல்? ஒரு ரூல் கத்துக்கிட்டோம் இல்லையா? சி கம்ஸ் வித் ஏ. எக்ஸாம்பிள் கேட், காப், கட். எப்பவுமே அந்த அ ஆ அ அப்படி சத்தம் எல்லாம் வரும்போது இந்த சி தான் போடணும், இந்த க தான் போடணும். எப்பவுமே இ இ இ எ எ. அந்த சத்தம் லைக் கிட்டு, கைட்டு, கெட்டில் அப்படி எல்லாம் வரும்போது கிட்டு. குழந்தைய கோட்டோட குழந்தைய கிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் வரும்போது இந்த கிக்கிங் க தான் போடணும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ரீகேப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கவனிங்க. அப்புறம் நம்ம ட்ரிக்கி வேர்ட்ஸும் பார்த்தோம். ட்ரிக்கி வேர்ட்ஸ்னா என்ன? இதை நம்ம கூட்டி படிக்க முடியாது. இதை மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். டிஹெச் இது ஏஆர்இ ஆர் ஏ. இது தேர் ஹியர் ஹெச்இ ஹி எஸ்ஹெச்இ ஷி ஏஆர்இ ஆர் தே இ டிஹெச்இஒய் தே ஒய்ஓயூ விஇ டபிள்யூஇவி ஐ அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம கூட்டி படிக்க முடியாது, மனப்பாடம் தான் பண்ணணும். ஆல்ரைட். ஸோ எல்லாரும் இந்த 11 ஸ்பெல்லிங்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தீங்களா? நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை டிக்டேஷன் வேர்ட்ஸ் மாதிரி கொடுப்பேன், படிச்சுட்டு வந்தீங்களா? ஆமாம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஓகே. ஸோ இது வரைக்கும் அப்ப நம்ம என்னெல்லாம் வேர்ட்ஸ் பார்த்தோம்? கூட்டி படிக்கிற மாதிரி வேர்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்? இங்க பாருங்க. கூட்டி படிக்கிற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் என்னெல்லாம் பார்த்தோம் பாருங்க. ஆட் பார்த்தோமா? சாட் பார்த்தோமா? கேட் பார்த்தோமா? பேட் பார்த்தோமா? இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? கூட்டி படிக்க முடியுதா? எத்தனை பேரால கூட்டி படிக்க முடியுது? ஏதாவது டவுட் இருந்தா டீன் டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. கூட்டி படிக்க முடியுதா எல்லாரும்? ஓகே. அடுத்தது படிக்க முடியுதா இந்த வேர்ட்ஸ் எல்லாம்? ஞாபகம் இருக்கா நம்ம பண்ணியிருந்தோம்? ரைட். ஸோ இப்போ நம்ம புது சவுண்டுக்கு போகலாம். ஆல் ரைட். ரைட். லெட்ஸ் கோ ஃபார் த நியூ சவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் இன்னைக்கு நம்ம வந்து இது பண்ண போறோம். ஆர். ஆர்ன்றது அதோட பெயர் இழ். இழ். ஒரு கையில ஏதாவது நாய்க்குட்டி எல்லாம் துணியை வச்சுட்டு இப்படி கிழிக்கும் இல்லையா? இழ், இழ். அது மாதிரி வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? இழ், இழ், இழ். அப்படி பண்ணணும். என்ன பண்ணணும்? இழ், இழ். ஆறுன்னு சொல்லக்கூடாது, ரன்னு சொல்லக்கூடாது. வெறும்னே இழ், இழ், இழ். ஓகே. ஸோ இதோட ஆக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கையில ஏதாவது ஒரு வாயில துணி இருக்கிற மாதிரியும் நம்ம இப்படி வச்சுட்டு அப்படி பண்ணணும். ஓகே. ஸோ ஓட வேர்ட்ஸை பார்த்துடலாமா நம்ம? பாருங்க. ஓட வேர்ட்ஸ் ரெயின். ரெயின். ஆ ரைன்னு சொல்லக்கூடாது. ரெயின். 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 பாருங்க. ரிங். 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 ஓகே. அடுத்ததாக பாருங்க. ரெயின். ரிங். ஓகே. பாருங்க. ராக்கெட். ராக்கெட். ரோஸ். ரோஸ்.
ஓகே, ராக்கெட். இது எல்லாரும் எதோட சவுண்ட் இதெல்லாமே? ஆர் ஃபார் ராக்கெட் அப்படின்னு படிக்காம ராக்கெட், ரெயின்போ, ரெயின்போ கூட வரும் ரெயின், ரோஸ், and this one is ring. Okay, so right, got it? ஓட சவுண்ட் புரிஞ்சுதா? ஓட வேர்ட்ஸ் எழுதணும்னா எப்படி எல்லாம் என்னெல்லாம் எழுதலாம் நம்ம பாருங்க. இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? அப்ப இங்க ஆட் எழுதலாமா? இங்க ஆட் ராட். அப்புறம் வேற என்ன எழுதலாம்? ஆன். இந்த ஆனோட சேர்த்தோம்னா ran. இன்னோட சேர்த்தோம்னா இன். இது ஆல்ரெடி நம்மளுக்கு கூட்டி படிக்க தெரியும். இன். அப்போ இன்னுக்கு முன்னாடி சேர்த்தோம்னா ரின் ஆயிடும். கரெக்டா? இப்போ இது இப். இப். இது இப்னு படிக்க தெரியும் நம்மளுக்கு ஆல்ரெடி. இப்போ இப்புக்கு முன்னாடி சேர்த்தோன்னா என்ன ஆயிடும்? ரிப். ரிப். ஓகே, நீங்க பார்த்திருப்பீங்கன்னா யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிப்னு டைப் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். அப்படின்னா என்னன்னா ரெஸ்ட் இன் பீஸ். ஆர் ஃபார் ரெஸ்ட், ஐ ஃபார் இஸ் ரெஸ்ட் இன் பீஸ், பி ஃபார் பீஸ். அப்போ ஷார்ட் ஃபார்ம்ல ரிப்னு மெசேஜ் அனுப்புவாங்க நிறைய பேர். அப்படி ரிப்னா என்னது? ரிப்னா அவங்க ஆத்மா வந்து அமைதி சாந்தி அடையணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் ரிப், ரெஸ்ட் இன் பீஸ். ஓகேங்களா? ஸோ ரிப், ரிப். அப்புறம் ரேக். ஆக்குக்கு முன்னாடி ஆக்கு, இங்க பாருங்க ஆக்கு இருக்கு. ஆக்கு முன்னாடி போட்டா ரேக் ஆயிடும் இல்லையா? ரேக். ஓகே, இப்போ இக்குக்கு முன்னாடி இது இக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ரிக், ரிக்ஷா சொல்லும் போது நம்ம இதை எழுதலாம் இல்லையா? ரிக், இக், ரிக். விளங்குதா? சோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் இப்ப இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம் நம்ம? ஓகே, அப்படின்னு சாஃப்டா சொல்லணும். சோ உங்களுக்கு கேட்காதுன்றதுனால நான் அதை இழுத்து சொல்றேன். ஓகேங்களா? சோ ஆட், ராட், ran, rin, rin, வருதா? ரிப், ரிப், rack, ரிக், ரிக். ஓகே, ஸோ கரெக்டான சவுண்ட் பண்ணா கரெக்டான ப்ரொனன்சியேஷன் வரும். நம்மளுக்கு தப்பா சவுண்ட் போட்டிங்கன்னா தப்பா படிக்க வரும். இப்போ இதை நம்ம ரேன்னு படிச்சுட்டோம்னா இங்க பாருங்க ரேட் வருது. ஸோ அது ரே கிடையாது. ஆவோட சேர்ந்த பிறகுதான் அது ரேவா மாறுது. rat. இது கூட ட கிடையாது. rat, rat, rat. இத டாவா படிச்சோம்னா ரட்டா, ரட்டான்னு வந்துடும். சோ rat, rat. ஓகே, கிளியர்? எப்படி கூட்டி படிக்கணும்னு கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? ஓகே, ரைட். சோ அடுத்த சவுண்டுக்கு போலாமா? இது ஏதாவது டவுட் இருந்தா டீன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கிளியர்னா சீன் டைப் பண்ணுங்க. அடுத்த சவுண்டுக்கு போறேன் நானு. ரைட், அடுத்த சவுண்ட் பாருங்க. எம். இதோட பெயர் வந்து எம். இதோட சவுண்ட் வந்து அப்ப ஆக்ஷன் எப்படி பண்ணோம்னா கை எப்படி வச்சுக்கிட்டு சும்மா அப்படி தடவணும். மா சொல்லக்கூடாது. உம் வெறுமனே அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்பதான் இப்ப நீங்க சொல்லுங்க ஏதாவது வேர்டு எம்மோட. இது இது இப்ப இவ்வளவு ஃபேமிலி சொல்லி கொடுத்துருக்கல, இங்க இம்ம போட்டா என்ன ஆயிடும்? கூட்டி படிச்சு பாருங்க. இங்க இதுக்கு முன்னாடி ஆட்டுக்கு முன்னாடி போட்டா என்ன ஆகும்? கூட்டி படிச்சு பாருங்க. ஆட்டுக்கு முன்னாடி போட்டா மேட், மேட் வருதா? டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. ஓகே, இதுக்கு முன்னாடி ஆட் பண்ண என்ன வரும்? ஆனுக்கு முன்னாடி ஆட் பண்ண என்ன வரும்? மேன். என்ன வரும்? மேன் வருமா? யாருக்காவது சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இன்டராக்டிவா இருங்க. கோஆர்டினேட்டர்ஸ் பசங்க கிட்ட கேட்டுட்டு டைப் பண்ணுங்க. இப்ப பாருங்க, at mat, and man. அப்புறம் மேக், இப்படின்னா மேக் வரும். மிக்கு, மேக்கு அதெல்லாம் கூட்டி படிக்க முடியும். பட் டசன்ட் மேக் சென்ஸ் இல்லையா? ஸோ எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் எதாவது பார்ப்போமா நம்ம? எண்ட் ஆகிற வேர்ட்ஸ்ல என்ன பார்க்கலாம்? ஆம் எழுதலாமா? ஆம்,
am, am I am அப்படி சொல்றோம்ல, I am. So am, Sam. ஓகே, ரைட். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணலாம். வேற என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணலாம் உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ புரியுதா? ரேம் கம்ப்யூட்டர்ல எவ்வளோ ரேம் ஜிபி இருக்கு? ரேம் ரேம் அப்படி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல படிக்கிறோம் இல்லையா? ஓகே, ரேம். ரைட். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதலாம். ம், அடுத்தது சவுண்ட் போலாமா? இதோட வேர்ட்ஸ் பார்த்துடலாமா? ஓட பார்த்துடலாமா? சரி, பார்த்துடலாமா? பாருங்க. ம் மக், ம் மக், மக். மஷ்ரூம். பாருங்க, மஷ்ரூம். என்ன சத்தம் வருது முதல்ல? மக்கு சொல்லும் போது என்ன சத்தம் வருது? மக், மக். அப்புறம் மஷ்ரூம். மேங்கோ, மேங்கோ. என்ன சத்தம் வருது? மூணு, மூணு. மவுண்டன், மவுண்டன் வருதா? எஸ். எல்லாமே ஸ்டார்டிங்ல என்ன சத்தம் வருது? எம் ஃபார் மவுண்டன் படிக்கிறது கரெக்டா? மவுண்டன். ஃபார் மவுண்டன் அப்படி படிக்கிறது கரெக்டா? ஓகேங்களா? சோ நம்மளுக்கு அந்த என்ன சத்தம் முதல்ல வருதோ அந்த வார்த்தைக்கு அதுதான் அதோட சவுண்ட். மவுண்டன் சொல்லும் போது சவுண்ட் வருது. மூணு, ம். சோ வாய் வந்து அப்படியே பிரஸ் ஆகுது. ஓகே. சோ சோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? அப்புறம் ரோட ஆக்ஷன் இப்படி பார்த்தோம். ஓட ஆக்ஷன் இப்படி பார்த்தோம். ரைட். ஓகே. இப்ப நான் ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த வேர்டு கண்டுபிடிக்கிறதா புரியுதா பாருங்க. இது எதை பத்தி பேசுறேன்? டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இது. ஓகே, அதுக்கு அடுத்தது இது, அதுக்கு அடுத்தது இது. என்ன எதை பத்தி பேசுன சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட். ஆ மேப். ஓகேங்களா? சோ மேப் பாத்தீங்களா? மேப்ன்றது நம்மளால எழுத முடியும். ஆப், மேப். ஓகே, ரைட். சோ அடுத்த சவுண்டுக்கு போலாமா? இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? சாட் பாக்ஸ்ல யாருமே அட்ராக்டிவாவே இல்ல. வாட் ஹேப்பன்ட்? வை? கம் ஆன், டைப் இன் த சாட் பாக்ஸ். Okay, so today next sound we are going to learn is d, d, d. D sound பத்தி பார்க்க போறோம். d, 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 d. எப்படி சொல்றோம்? d. drum, கையில drum வச்சுட்டு இப்படி இப்படி பண்ணணும். d, 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 d. ஓகேங்களா? So dல என்னெல்லாம் பார்க்கலாம்? d, drum, d, drum. அடுத்தது d, dog, d, dog. D, dress, d, dress, dress, dress. அதுக்கப்புறம் d, door, கதவு இருக்கு இல்லையா? door. ஓகே, drum, dog, dress, door, door, d, 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 d. வருதா? d சவுண்ட் வருதா? சோ d. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம்? இன்னைக்கு 3 சவுண்ட் பார்ப்போம். அப்புறம் நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம இன்னைக்கு கிராமர் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கத்துக்கின வேர்ட்ஸ் வச்சுட்டு நீங்களே எப்படி சென்டென்ஸ் எழுதலான்றது நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ரீகேப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இது ஆரோட சவுண்டு. ஆக்ஷன் இப்படிதான். ம், ம், ட, 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 ட. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் வேர்ட்ஸ் இதை வச்சு எழுதலாம்னு பார்த்துட்டு நம்ம கிராமர் பார்க்கலாமா? எஸ். எத்தனை பேருக்கு சென்டென்ஸ் எழுதுறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு சின்ன சின்ன சென்டென்ஸ் நம்ம ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஆனா ஒழுங்கா கவனிச்சீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ரைட். சோ பாருங்க, இப்ப நான் வந்து அண்ட் என்னெல்லாம் சவுண்ட் கத்துக்கிட்டோம் அந்த வேர்ட்ஸ் திருப்பி நான் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? நம்ம பார்த்தோம்ல. அப்போ ஆட், மேட் எழுதலாமா? மேட். நீங்களே எழுதுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் சவுண்ட்ஸ் கத்துக்கிட்டோமோ அது இன்னைக்கு வச்சு இதோட எல்லாம் ஆட் பண்ணி என்ன எழுதலாம்? என்ன எழுதலாம் பாருங்க. டிப் எழுதலாமா? இப்ப டிப்பு. இங்க இப்ப டிப்பு.
ஓகே, ரைட். வேற என்ன எழுதலாம் சொல்லுங்க. பார்த்தோம் இல்லையா? அப்போ 5 லெட்டர் வேர்டு ஒன்று பார்க்கலாமா? நம்ம இங்க பாருங்க. க ர் க்ர க்ர ஆக் கிராக் கிராக். இந்த பென்ல ஒரு கிராக்னா என்ன? ஒரு வீரல் விட்டு போச்சு, உடைஞ்சு போச்சுன்னா லைட்டா கிராக்னு சொல்லுவோம் இல்லையா? அததான் க ர் ஆக்கு கிராக். எழுத முடியுது தானே? படிக்க முடியுதா எல்லாருக்கும்? கிராக். இது பாருங்க. ட ர் ஆக்கு ட்ராக் ட்ராக். ஓகேங்களா? வேற என்னெல்லாம் எழுதலாம்? ரேக் எழுதலாமா? ரேக் ஆக். இன்னைக்கு அது கத்துக்கிட்டோம்ல, ரேக். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்களே இப்போ நம்ம மொத்தம் எவ்வளவு 11 சவுண்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப எல்லா சவுண்டும் ஐ திங்க் நோ 13 சவுண்ட்ஸ் படிச்சிருக்கோம். அந்த 13 சவுண்ட்ஸை வச்சுட்டு என்னெல்லாம் வேர்ட்ஸ் உங்களால எழுத முடியுமோ எழுதிட்டு அதை வச்சு சென்டென்ஸ் நீங்க பண்ணணும். ஓகேங்களா? சோ எனக்கு இங்க என்ன உங்களுக்கு வேற ஏதாவது வேர்டு தெரிஞ்சா சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் டைப். இதெல்லாம் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டீங்களா? ரைட். ஓகே. எஸ். ஸோ அடுத்ததுக்கு போலாமா? ஓகே. ஸோ நீங்க இப்போ ஹேடு கூட டைப் பண்ணலாம் பாருங்க. இங்க ஹேமிங் எழுதலாம். ட சவுண்ட் கத்துக்கிட்டோம் இல்லையா? அப்போ ஹேடு ஹேட். ரைட். ஹேஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஹேஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு டாபிக் இதுதான். எப்போ ஹேஸ் போடுறது, எப்போ ஹேவ்ன்றது இன்னைக்கோட சைட் வேர்டு, அதை எழுதிக்கோங்க. இதுல ஹேவ்ன்றது இன்னைக்கு எழுதிக்கோங்க. 12th சைட் வேர்ட். இன்னைக்கு ஹேவ் என்ற ஒரே சைட் வேர்ட் மட்டும் போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹேஸ் ஹேவ் எப்படி எப்போ எப்போ எதோட போடுறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். குட்டி குட்டி சென்டென்ஸ் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஓகேங்களா? எல்லாரும் ரெடியா? யாருக்கெல்லாம் இந்த கான்செப்ட் தெரியும்? ஆல்ரெடி ஹேஸ் அண்ட் ஹேவ் தெரியும்னா கிளியர். ஃபைனலி ஐ காட் சம் டெக்ஸ்ட் ஃப்ரம் யுவர் எண்ட். குட். ஃபைனலி யார் டெக்ஸ்ட் பண்ணீங்க? ஐம் ஹாப்பி அபவுட் இட். கிளியர்னு சொல்லிட்டீங்க. ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன சென்டென்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். நான் போர்டில் எழுதுறேன் பாருங்க. ரூல் எழுதுறேன். ஹேஸ் வந்து யார் எதோட எல்லாம் உபயோகம் ஆகும்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன்ல மோஸ்டா சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இப்படின்னா என்னன்னா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா யார பத்தி நம்ம பேசுறோமோ. இப்ப நான் என்ன பத்தி பேசுறேன், என்கிட்ட ஒரு பெண் இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க யாரு சப்ஜெக்ட்? என்ன பத்தி பேசுனா நான் என்ன சொல்லுவேன்? ஐ. நான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? இங்கிலீஷ்ல ஐன்னு சொல்லுவோம். ஓகே. என்கிட்ட இந்த பெண் இருக்கு. ஐ ஹாவ். அப்போ ஐ வந்தா ஹாவ் வருது. இங்க இங்க ஆப்ஜெக்ட். இந்த பெண் பத்தி பேசுறோம். சோ பேசிக் இந்த மாதிரி குட்டி சென்டென்ஸ், ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப், ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி வச்சு நம்ம சென்டென்ஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இங்க ஹேவ் வருமா ஹேஸ் வருமா அதை மட்டும் பார்க்கணும். முதல்ல என்ன டைப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன? இது ஒரு பேட்டர்ன், சென்டென்ஸ் பேட்டர்ன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ சப்ஜெக்ட்ஸ் பத்தி சொல்றேன். சப்ஜெக்ட், இது verb, இது வந்து ஆப்ஜெக்ட். இது இப்ப உங்களுக்கு கூட்டி படிக்க முடியலன்னா பரவாயில்ல, நான் அப்புறமா உங்களுக்கு ஊட்டி படிக்க ஒரு ஒரு சவுண்டு போகும்போது சொல்லி தருவேன். பட் இப்போத்துக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சென்டென்ஸும் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா? சோ ஹேஸ் எப்போல்லாம் வரும்னா எப்போல்லாம் உங்க சப்ஜெக்ட் ஹி, ஷி, இல்ல இட். ஓகேங்களா? உங்க சப்ஜெக்ட் எப்போல்லாம் ஹி, ஷி, இல்ல ஹி எப்போ சொல்லும்? அவன். ஷி எப்ப சொல்லும்? அவள். அப்படி சொல்லும் போது ஷீ சொல்லுவோம். அது முதல்ல நல்லா தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஹீ எப்போ சொல்லுவோம் கண்ணா? ஹீ வந்து அவன். அவன் 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 கிட்ட இந்த பெண் இருக்கு அப்படி அவன் அப்படி சொல்லும் போது ஹீ சொல்லுவோம். அவள் அப்படின்னு ஃபெமினைன் ஜெண்டர். ஓகே. சொல்லும் போது நம்ம ஷீ சொல்லுவோம். இட் எப்போ சொல்லுவோம்னா இப்ப இந்த பெண்ணு அதுக்கு உயிர் இல்ல. கரெக்டா? அப்ப நான் அதை வந்து இட்டு, நான் லிவிங் திங், இட்டுன்னு கூப்பிடுவேன். இட் இஸ் ரைட்டிங் வெல். இது நல்லா எழுதுது. இதுன்னு தானே நம்ம சொல்லுவோம். இந்த பேனாக்கு வந்து ஏதாவது ஜெண்டர் சொல்லுமா? ஜெண்டர்னா என்னது நம்மளுக்கு? கேர்ளா பாயான்றது நம்மளுக்கு பேனாவை பார்த்தா தெரியுமா? தெரியாது இல்லையா?
அதே மாதிரிதான் சில டைம் பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி பூனைக்குட்டிக்கெல்லாம் கூட சில பேர் இட்டுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன் அதுக்குதான் உயிர் இருக்குல்ல, அப்புறம் ஏன் அதை இட்டுன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அது ஏன்னா நாய்க்குட்டி பார்த்த உடனே பூனைக்குட்டி பார்த்த உடனே இது எந்த ஜெண்டர், என்ன ஜெண்டர்னா அது வந்து பொம்பளை நாயா இல்ல, என்னோட தமிழ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சோ நம்மளுக்கு வந்து ஒரு பாய் என்ன தெரியாது, அது அது என்ன ஜெண்டர்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. சோ அதனாலதான் நம்ம வந்து இப்போ ஒரு நாய்க்குட்டி ஒரு வீட்டுக்கு போறோம் ரொம்ப கியூட்டா இருக்குன்னா இட் இஸ் கியூட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் கியூட். ஏன் அங்க நம்ம இட்டுன்னு சொன்னோம்? ஏன்னா அந்த நாய்க்குட்டி பாயா கேர்ளா நம்மளுக்கு தெரியாது, அதோட ஜெண்டர் தெரியாது. பாயா கேர்ள் சொல்றதோட இங்கிலீஷ் டேர்ம் என்ன சொல்லணும், ஆக்சுவலி ஜெண்டர். ஓகேங்களா. சோ நம்மளுக்கு அந்த ஜெண்டர் தெரியாதனால அந்த நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ இட்டுன்னு சொல்ல முடியும். அதே ஒரு குழந்தை, நம்ம வீட்ல ஒரு குழந்தை இருக்குன்னா அது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியும் அது ஆம்பளையா பொண்ணு குழந்தையா ஆம்பளை குழந்தையான்னு. அதை போய் நம்ம இட் இஸ் கியூட்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. ஓகேங்களா. ஸோ இட்ன்றதே ஒரு திங்ஸுக்கு உபயோகம். பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ்க்கெல்லாம் கூட நம்மளுக்கு இப்போ ஒரு பறவை பார்க்குறோம், அது வந்து ஆண் பறவையா பெண் பறவையா நம்மளுக்கு தெரியாதுன்னா நம்ம இட்டு தானே சொல்லுவோம் அதை. அது மாதிரிதான். சரியா. சோ இது வந்து எப்போ ஹீ ஷீ இட்டுன்ற வருதோ அப்புறமா நவுன். உங்களோட நவுன்னா என்ன? ஒரு 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 நபரோட பெயர், ஒரு நபரோட இடம், ஓகே, அண்ட் பொருள், எனி திங்ஸ், ஓகே, நேம், பிளேஸ், அனிமல், எந்த ஒரு அனிமல் இருக்கோ, விலங்குகள் சொல்லுவீங்க இல்லையா தமிழ்ல, அது மாதிரி இருக்கிறது தான் நவுன். ஓகேங்களா. இப்ப நான் வந்து நவுன்ன்றது இப்போ கேட், கேட் பத்தி பேசுறேன். ஒரு கேட் பத்தி பேசும்போது நான் ஹேஸ் போடணும். ஒரு டாக் பத்தி பேசும்போது நான் ஹேஸ் போடணும். கேட்ஸ் அப்படின்னு நிறைய கேட்ஸ் பத்தியோ இல்ல நிறைய டாக் பத்தி பேசுறேன்னா அப்போ நான் கேட்ஸ் ஹாவ் மில்க், கேட்ஸ் ஹாவ்னு போடுவேன். இதே கேட் ஹேஸ் மில்க், ஒரு கேட் பத்தி பேசுறேன், கேட் ஹேஸ் மில்க், அவ்வளவுதான். வேற வித்தியாசம் புரிஞ்சுதா உங்களுக்கு? நவுன் உங்களது சிங்குலர், பெண் தெரியுதா உங்களுக்கு? உங்களோட நவுன் வந்து சிங்குலர். சிங்குலர் என்ன? ஒன்னா ஒத்தையா இருக்கும் போது உங்களோட நவுன். ஏன்னா சப்ஜெக்ட் இருந்தது யாரு? நவுன் பத்தி தானே பேசுவோம். ஏதாவது ஒரு இடத்த பத்தி பேச போறோம், இல்ல யாராவது ஒரு நபர் பத்தி பேச போறோம், இல்ல யாராவது ஒரு விலங்கு பத்தி பேச போறோம், இல்ல ஏதோ ஒரு பொருள் பத்தி பேச போறோம், அதுதான் உங்களோட சப்ஜெக்டா இருக்கும். அததான் நவுன்னு சொல்லுவாங்க, நேமிங் வேர்ட். நம்ம சுத்தி இந்த போர்டு கூட ஒரு நவுனு, என்கிட்ட இருக்க பென்னு, இந்த போர்டு எல்லாமே நவுன். இந்த கண்ணாடி, நானு, நீங்க, உங்க பெயர், அது எல்லாமே நவுன் தான். ஓகேங்களா. டெஃபினேஷன் எல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா நம்ம இப்ப பார்க்க வேண்டாம். நவுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க முதல்ல. நவுன்னா என்னன்னா ஒரு நபரோட பெயர். அது வந்து பெயர் இருக்கணும்னு மட்டும் இல்லை. இப்போ ஒரு டாக்டர், எனக்கு டாக்டரோட பெயர் தெரியாது, நான் அவரை டாக்டர்ன்னு சொல்றேன். அப்போ டாக்டரும் ஒரு நபர் தானே, இன்ஜினியரும் ஒரு நபர் தானே. சோ அந்த மாதிரி ஒரு டாக்டரை பத்தி பேசும்போது டாக்டர் ஹேஸ் ஸ்டெதஸ்கோப், டாக்டர்ஸ் ஹேவ் ஸ்டெதஸ்கோப். நான் எஸ் ப்ளூரல் போட்டுட்டாலே, ப்ளூரல்னா என்ன, நிறைய டாக்டர்ஸ் பத்தி பேசும்போது ஹேவ் போட்டணும், ஒரு டாக்டரை பத்தி பேசும்போது ஹேஸ் போடணும். இதுதான் நான் சொல்ல வரேன். கிளியர்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா. சோ நம்ம என்னென்ன பார்க்கணும்? அந்த சப்ஜெக்ட், அதாவது நவுன் வந்து சிங்குலரா இருந்தா ஹேஸ் போடுவீங்க, ஹீயா இருந்தா ஹேஸ் போடுவீங்க, ஷியா இருந்தா ஹேஸ் போடுவீங்க, இட்டா இருந்தா ஹேஸ் போடுவீங்க. ஓகேங்களா. இந்த 4 திங்ஸ் தான் நீங்க பார்க்கணும். அது வந்தாலே ஹேஸ் போட்டுடணும். ஓகேங்களா. இப்போ இதே வந்து நம்ம கம்பேர் பண்ணிட்டு நம்ம ஹேவுக்கு பார்ப்போம். சரிங்களா. ஹேவ், ரைட். என்ன பார்க்குறோம் நம்ம இப்போ? ஹேவ். ஹேவ் பார்க்க போறோம், ரைட். இப்போ ஹேவ் எப்போல்லாம் போடுறது நம்ம? சொல்லுங்க பார்க்கலாம். ஹேவ், ஹேவ் எப்போ போடுவோம்னா ஐ, யூ, வி, தே, இந்த 4 திங்ஸ் பார்த்துட்டாலே நீங்க ஹேவ் தான் போடணும். ஐ ஹாவ் அ பென், யூ ஹாவ் அ பென். உங்களை கேட்கிறேன், டு யூ ஹாவ் அ பென்? உங்ககிட்ட கேள்வியா கேட்கிறேன், உங்ககிட்ட பென் இருக்கா? பட் நம்ம தமிழ்ல சொல்லும் போது உங்ககிட்ட, உங்ககிட்ட எல்லாத்துக்குமே கிட்ட, உங்ககிட்ட அப்படிதான் கேக்குறோம். பட் இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி ஹேஸும் ஹாவும் மாறும். அதை தான் இப்ப நம்ம படிக்கிறோம்.
So do you have a pen? இங்க பாருங்க, we have a pen. we எப்போ சொல்லுவீங்க? எப்போ நீங்களும் அதோட இருக்கீங்க. இப்போ இங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல ஒரு நபர் நீங்களும் நீங்களும் அதுல சார்ந்து இருந்தாதான் நீங்க வீன்னு சொல்லணும். இங்க நீங்க இல்ல, எல்லோரும் வேற யாரோ, அப்பனா நீங்க தேன்னு சொல்லுவீங்க. சோ வீக்கும் தேக்கும் முதல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. வீணா என்ன? வீணா நாங்கள். அப்போ நீங்களும் அதுல சேர்ந்து இருந்தாதான் நீங்க வீன்னு சொல்லுவீங்க. வேற யாரோ டிஃப்ரெண்ட் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தேன்னு சொல்லுவீங்க. அவர்கள் அவர்கள் சொல்லும் போது தேன்னு சொல்லுவீங்க. நம் நாம் நம் நம்ம நம்ம எல்லோரும் அப்படின்னு சொல்லும் போது வீன்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஓகே, நாங்கள் அப்படி எல்லாம் சொல்லும் போது வி. இது கிளியரா கான்செப்ட்? சோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்தா ஹாவ்னு போடணும். ஓகே, அப்புறம் உங்களோட நவுன், உங்க நவுன் வந்து ப்ளூரலா இருக்கணும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கேட் ஹேஸ். இப்ப இங்க பாருங்க, போர்டு தெரியுதா? கேட் ஹேஸ் மில்க். இப்போ கேட் பத்தி தான் இங்கேயும் பேச போறேன். பட் இங்க பாருங்க, ப்ளூரல் நிறைய கேட் பத்தி பேசுறேன். இங்க எஸ் போட்டுட்டேன். சோ கேட்ஸ், இங்க நான் ஹேஸ் போட்டேன்னா தப்பாயிடும். கேட்ஸ் ஹேவ் மில்க். சோ உங்க நவுன் இங்க ப்ளூரல் ஆன உடனே ஹேவ் வந்துச்சா? வந்துச்சா ஹேவ்? கரெக்டா? புரியுதா வித்தியாசம்? சோ உங்க நவுன் வந்து ப்ளூரல் ஆயிடுச்சுன்னா இங்க ஹேவ் வரும். சிங்குலர்னா ஒத்தையா இருந்ததுன்னா அப்போ வந்து ஹேஸ் ஆயிடும். நவுன்னா என்னன்னு நான் கிளியரா சொல்லிட்டேன். ஒரு நபர் பத்தி, இல்ல ஒரு பொருள் பத்தி, இல்ல ஒரு இடம் பத்தி, இல்ல ஒரு விலங்கு பத்தி. ஓகே, இப்பத்துக்கு இந்த 4 தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கிளியர்? சோ உட்காந்து டெஃபினேஷன் மனப்பாடம் பண்றதோட என்ன படிக்கிறீங்கன்னு அர்த்தம் தெரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு தப்பே வராது. இப்போ கிளியர் ஆயுது. ஹேஸ் அண்ட் ஹாவ் தெளிவாயிடுச்சா? ஹேஸ் எப்போ போடணும், ஹாவ். இந்த 3 திங்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஹீ, ஷி, இட் அது வந்தாலே கண்ண மூடி ஹேஸ் போட்டுடணும். அப்புறம் வேற இது தவிர்த்து நவுன் பத்தி ஏதாவது சிங்குலரா பேசுறாங்கன்னா ஹேஸ் போட்டுடணும். அதே மாதிரி இங்க ஐ, யூ, வி, தே அது வந்தா கண்ண மூடி தே ஹேவ் போட்டுடணும். இல்லாட்டி உங்க நவுன் ப்ளூரல் இருந்தா ஹேவ் போட்டு. ஓகேங்களா? சோ இதை வச்சு நம்ம ஒரு கேள்வி மாதிரி கேம்ஸ் மாதிரி விளையாட போறோம். சோ நீங்க எல்லாருமே எனக்கு பதில் சொல்லணும். சரியா? புரிஞ்சது? கிளியர்னு சொல்லிட்டீங்க. வெரி குட், தேங்க்யூ. இப்போ நம்ம இதுக்கு சென்டென்ஸ் எழுத போறோம். எழுதலாமா சென்டென்ஸ்? ஓகே, சென்டென்ஸ் இப்ப பாருங்க. இப்போ நீங்க தான் சொல்லணும். இங்க நான் இங்க போட்டு இங்க என்ன வரும்? ஹேஸ் வருமா, ஹேவ் வருமா? இத பார்த்து இனிஷியலா பார்த்து பார்த்து சொல்லுங்க. ஆனா அதுக்கப்புறமா பார்க்காம சொல்லணும். ஓகேங்களா? இங்க ஹீ வந்திருக்கு. என்ன வரும்? ஹீ வந்தா என்ன வரும்? ஹேஸ் தானே வரும். சோ இங்க நம்ம ஹீ ஹேஸ் அ கேட். ஓகேங்களா? இப்ப நான் இங்க அடுத்தது இங்க தே போடுறேன். இதே கேட் பத்தியே பேசுவோமே. இங்க தே வந்துடுச்சு. அப்ப தே வந்தா என்ன வருது? தே வந்தா என்ன வருது? தே வந்தா என்ன வருது? ஹேவ் வருதா? ஓகே, அப்ப தே வந்தா இங்க நான் ஹேஸ் போட்டேன்னா இது தப்பு. தே ஹேஸ் அ கேட். தே ஹேஸ் அ கேட் தப்பு. என்ன பண்ணணும்? தே ஹாவ் அ கேட். ஓகே, சோ இதுதான் நான் சொன்னேன். இதுதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா யார பத்தி பேசுறனோ இது வந்து verb. அப்புறம் இது வந்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா ஒரு பொருள் இல்ல ஒரு அது செகண்ட் சப்ஜெக்ட் கூட சொல்லலாம், இல்ல ஆப்ஜெக்ட்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதுதான் பேட்டர்ன். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். இத்தனைக்கு இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி எங்க இன் போடணும், எங்க ஆன் போடணும், எங்க வித் போடணும்ன்றது கனெக்ட் பண்றதெல்லாம் நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் கொஞ்சமா போவோம், ஸ்லோலி போவோம். பட் நம்ம இத பேசிக்க விட்டுடக்கூடாது. ஓகே, நான் டெய்லி சொல்றத வீட்ல போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. அத வீட்ல போய் சின்ன சின்ன சென்டென்ஸ் இந்த மாதிரி பேசுங்க. ஐ ஹாவ் அ பென். ஐ ஹாவ் அ மேட். இப்ப பாருங்க, இங்க இங்க ஐ போட்டு இங்க டேஷ் போட்டு இங்க மேட் போடுறேன். அப்ப இங்க என்ன வரும்? ஐ வந்திருக்கு. ஐ வந்தா என்ன போடணும்? ஹாவ் தானே போடணும். அப்போ ஐ ஹாவ் அ மேட். சோ இது எல்லாமே நம்மளால கூட்டி படிக்க முடியும் பாருங்க. இது மாதிரி சைட் வேர்ட்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. as has a cat cat. They have a cat cat. I have at mat. சோ நம்ம சென்டென்ஸ் எழுதுறதெல்லாம் ஒரு
கூட்டி படிக்கிற மாதிரி. இங்க பாருங்க. இப்போ இந்த வந்து இந்த பெண்ணா கூட இருக்கலாம். இல்ல இங்க எதை பத்தி பேசுறேன்னு நான் சொல்லல. ஆனா வெறுமனே இட்டுன்னு சொல்றேன். இட் டேஷ் அ கிராக். இதுல வந்து ஒரு வீரல் விட்டுருக்கு, ஒரு கிராக் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இங்க என்ன வரும்? ஹாஸ் வருமா, ஹாவ் வருமா? இட்டு வந்தா என்ன வரணும்? இட்டு வந்தா என்ன வரணும்? ஹாஸ் வரணும். ஓகேயா? எல்லாருக்கும் புரியுதா? சோ எல்லாருமே இந்த ஹீ ஷீ இட் அப்படி வச்சுட்டு இந்த பக்கம் எந்த பொருள் உங்க கையில இருக்கோ அத பத்தி சென்டென்ஸ் எழுதிவாங்க. எத்தனை பேர் எவ்வளவு சென்டென்ஸ் எழுதி எனக்கு அனுப்ப போறீங்க? சொல்லுங்க பாக்குறேன். ஓகேங்களா? ஹீ ஹாஸ். இங்க பாருங்க, இங்க நான் இப்போ இங்க ஷீ போட்டுறேன். இங்க இதே சென்டென்ஸ் இங்க ஷீ போட்டுறேன். இங்க ஸ்டிக் போட்டுறேன். இவ கிட்ட ஒரு கொம்பு இருக்கு. ஷீ ஹாஸ் அ ஸ்டிக். அவகிட்ட ஒரு கொம்பு இருக்கு. இங்க பாருங்க, தே ஹாவ் அ. இங்க இதே சென்டென்ஸ வெறும் நம்ம வந்து இங்க இல்லாட்டி இங்க வி போட்டாலும் வி ஹாவ் அ மேப். அவங்க கிட்ட ஒரு மேப் இருக்கு. எங்க கிட்ட, ஐ மீன் வி மீன்ஸ் எங்க கிட்ட ஒரு மேப் இருக்கு. வி ஹாவ் அ மேப். புரியுதுங்களா? சோ நீங்க வெறும் ஆப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்ட உங்களுக்கு சேஞ்ச் ஆனா சப்ஜெக்ட பார்த்து தான் நீங்க இங்க ஹேஸ் ஆர் ஹாவ் போடணும். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். எல்லாரும் கிளியர்னு சொல்லிட்டீங்க. ஓகே, குட். தேங்க்யூ. நான் என் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். நீங்க வந்து முடிஞ்சா அன்மியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க, இல்லாட்டி சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ரைட். Karthik sir, kindly allow unmute when I'm sharing my screen. Yeah, already allowed, ma'am. இப்ப பாருங்க, ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. ஓகேங்களா? நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். அன்மியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஓகேங்களா? ஹீன்றது வந்திருக்கு சப்ஜெக்ட் இங்க. ஹீ டேஷ் அ கேட். இதுல இருந்து ஏயா பியா எது சூஸ் பண்ணுவீங்க? எது சூஸ் பண்ணுவீங்க? ஹீ வந்திருக்கு. நான் போர்டை ரப் பண்ணிட்டுமா? ஆன்சர் இப்ப பார்க்காமலே சொல்லணும். சொல்லுங்க. வெரி குட். ஹீ வந்தா ஹாஸ். கரெக்ட். அடுத்தது பார்ப்போம் நம்ம. அடுத்தது பாருங்க. தே தே டேஷ் அ கேட். தே அங்க நிறைய பேர் இருக்காங்க பாரு. தே வந்தா என்ன போடணும்? தே ஹாவ் அ கேட் வரணும். ஓகே, ரைட். தே ஹாவ்னு போட்டுக்கோங்க. இங்க ஒரு ஸ்டிக் இருக்கு, ஒரு குச்சி இருக்கு. தாத்தா எல்லாம் புடிச்சு நடப்பாங்கல்ல, இல்ல முடியாதவங்க புடிச்சு நடப்பாங்கல்ல. இட்னு சொல்லியிருக்கேன். இட் டேஷ் அ கிராக். இட்னு வந்தா எது போடணும்? ஏ பி எது போடணும்? இட் ஹாஸ் அ கிராக். வெரி குட். வி வி டேஷ் அ பெட். வீனா அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. வி வந்தா என்ன போடணும்? வி வந்தா ஹாவ் வரும். கரெக்ட். அடுத்தது பாருங்க. ராம் ராம் டேஷ் அ டின். ராம் கிட்ட ஒரு டின் இருக்கு. ராம்ன்றது ஒரு பெயர் இல்லையா? ஒருத்தர் பத்தி தான் பேசுறோம் இங்க. சிங்குலர். அப்ப என்ன போடுவீங்க? ராம் ஹேஸா ஹேவா? இங்க ராம் அண்ட் ஷாம் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா நம்ம ஹேவ சூஸ் பண்ணணும். ஆனா இங்க ஒருத்தர் தான் இருக்காங்க. அதனால நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம்? ராம் ஹேஸ். லாஸ்ட் கொஸ்டின் போறோம் பாருங்க. Do you dash a nap? Do you dash napனா ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு குட்டி தூக்கம். யூ வந்திருக்கு பாருங்க. உங்க சப்ஜெக்ட் இங்க ஒரு கேள்வியா இருக்கிறதுனால இங்க டூ ஃப்ரண்ட்ல போட்டிருக்கு. யூ வந்திருக்கு. யூ வந்தா என்ன வரும்? ஹாவா ஹாஸா என்ன வரும்? யூ. டு யூ ஹாவ் அ nap? ஹாவ் அ nap. ஓகே, குட். ஸோ என்ன மார்க்ஸ் வந்திருக்கு பார்க்கலாம். எல்லாரும் சூப்பரா சொன்னீங்க. ரைட். ஓகே, இங்க இதோட ஆப்ஷன் வந்து இங்க இருக்கு. ஓகே, தே தே வந்தா என்ன வரும்? தே ஹாவ். ரைட். ஸோ இது பண்ணிட்டு ரைட். ஸோ கேம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
ஓகே, வெரி குட். ஸோ எல்லாரும் ஆன்சர் கொடுத்துருப்பீங்க நான் நம்புறேன். இன்னொரு வாட்டி சூப்பர்பா சேட் பாக்ஸ்ல எல்லாரும் டைப் பண்ணியிருக்கீங்க. வண்டர்ஃபுல், குட், வெரி குட். ஓகே, ஸோ சேட் பாக்ஸ்ல மட்டும் டைப் பண்ணாமே குழந்தைகள் முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு தைரியமா மைக்ல வந்து பேசுங்க. அப்பதான் எனக்கு புரியும் தட் குழந்தைங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்றது. ஓகேங்களா? அடுத்த கேம் இந்த மாதிரி வைக்கும் போது முன்னாடி வந்து ஒரு ஒண்ணுமே இல்ல, மைக்ல வந்து ஏயா பியான்னு சொல்ல போறீங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இன்னைக்கு நடத்தின பாடத்துல? சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சவுண்ட்ஸ். எத்தனை சவுண்ட் பண்ணிருக்கோம் பாருங்க, நான் திருப்பி ரீகேப் பண்ணிடுறேன். ஸ், ஆ, ட, இ, ப, இன், க, க, அ, ப, ழ், ம், டு. ஸோ எவ்வளவு சவுண்ட்ஸ் இருக்கு இங்க? 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. 13 ஆனா இது ரெண்டும் ஒரே சவுண்டு. ஸோ 12 சவுண்டு கத்துக்கிட்டு இருக்கோம். பட் 13 லெட்டர்ஸ் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? 12 சவுண்ட், ஏன்னா இது ரெண்டுமே ஒரே சவுண்டுக்குனால உங்களுக்கு இது 12 சவுண்ட்ஸ் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எஸ். ஏதாவது டவுட் இருக்கா? இந்த சவுண்ட் ஏதாவது ஒரு 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 பர்டிகுலர் சவுண்ட் எனக்கு தெரியல, இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம்னா சொல்லி தரேன். இல்ல ஆக்ஷன் தெரியல மேம் அதுக்கு பண்ணுங்கன்னா அந்த பர்டிகுலர் லெட்டரை வந்து எழுதுங்க. இப்போ ஹெச்சோட ஆக்ஷன் தெரியலன்னா ஹெச்ன்னு டைப் பண்ணுங்க. அப்ப நான் அதோட ஆக்ஷனை ரிப்பீட் பண்றேன். ஏதாவது இதுல ஏதாவது ஒண்ணு தெரியலன்னா சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இல்ல நான் ரிப்பீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆறுன்னு டைப் பண்ணுங்க. நான் ரிப்பீட் பண்ணணும்னா ஆறுன்னு டைப் பண்ணுங்க. நான் திருப்பி அதை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆறுன்னு டைப் பண்ணுங்க. இல்ல யாருமே, ஸோ எல்லாருக்கும் வேற சூப்பரா புரியுதுன்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதான். அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து இன்னும் இந்த மாதிரி, ஆனா எல்லோரும் வீட்ல போய் சென்டென்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? சென்டென்ஸ் இந்த மாதிரி இப்ப குட்டி குட்டியா நான் இவ்வளோ வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? சாட்டு, கேட்டு, மேட்டு, ஸ்நாக்கு, ஸ்னாப்பு. ஐ ஹாவ் அ ஸ்னாப். ஓகே, ஹீ ஹாஸ் அ ஸ்னாப். அதே பொருளை வச்சு எழுதி பாருங்க. இப்ப இங்க பாருங்க, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஐ டேஷ் அ ஸ்னாப். என்கிட்ட ஒரு ஸ்னாப் இருக்கு. இங்க ஹி டேஷ் அ ஸ்னாப். அதே பொருள் தான், ஆனா இங்க வந்து சப்ஜெக்ட் மாறதுனால இங்க ஐ வர்றதுனால இங்க ஹேவ் வருது, ஹி வர்றதுனால இங்க ஹாஸ் வருது. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அதே சப்ஜெக்ட் கூட வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா இங்க சப்ஜெக்ட் மாற மாற டக் டக்குன்னு உங்களுக்கு இது மாத்த வருதான்னு பாருங்க. ஸோ எல்லோரும் இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் அடுத்த கிளாஸ்ல வரும்போது அன்மியூட் பண்ணி தயவு செய்து பேசுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போது தயவு செய்து அதை வந்து உபயோகம் பண்ணுங்க. ஓகேங்களா? மைக்கு கிடைக்குது, முன்னாடி வந்து பேச கிடைக்குதுன்னா தயவு செய்து முன்னாடி வாங்க பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பயம் போகும். நீங்க போய் ஒரு என்ன சொல்றது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உலகத்தை ஃபேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பயந்துட்டே நீங்க சும்மா நான் சொல்றதை கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேச வராது கண்ணா. அதனால முன்னாடி வந்து தயவு செய்து பேசுங்க. கொஞ்சம் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இங்க எல்லாரும் நம்ம கத்துக்க தான் வந்திருக்கோம். அதனால தப்பா இருந்தா ஒன்னும் பயம் கிடையாது. நான் உங்களுக்கு நீங்க தப்பு பண்ணாதானே நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ண முடியும். கரெக்டா? ஓகே, சோ அடுத்த கிளாஸ்ல எனக்கு எல்லா பிள்ளைங்களும் வந்து நீங்க பேசணும், நான் உங்களை கேட்கணும். ஓகேங்களா? பண்ணுவீங்களா? பண்ணுவீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். ஆல் ரைட், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நன்றி, வணக்கம்.